நண்பர்களே, உங்கள் ரேஷன் அட்டைக்கு அரிசி கொடுக்குறாங்களா? அப்படி அரிசி வழங்கப்படும் ரேஷன் அட்டை உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்க ரூ. 3000 இப்போ தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து பொங்கல் பரிசா பெறலாம். வரும் பொங்கல் பண்டிகைக்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்க மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் ஃபேமிலிஸ்க்கு ரூ. 3000 ரொக்க பரிசு வழங்கணுன்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 4/1/2026 அன்னைக்கு அறிவித்தார். ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மற்றும் வேட்டி சேலை வழங்கணுன்ட்டு, அதுவும் ரேஷன் வழியாக வழங்கணுன்ட்டு முதல்வர் ஸ்டாலின் ஆர்டர் போட்டிருந்தார். இந்த பொங்கல் பரிசு தொகை பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கும் 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பலன் பெறும் வகையில் இருக்குது. ஏற்கனவே பொங்கலுக்காக வழங்கப்படவுள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பொங்கலுக்காக வழங்கப்படும் ரூ. 3000 பரிசு தொகைக்கும் வேட்டி சட்டைக்கும் பொங்கல் தொகுப்புக்கும், அதாவது அரிசி, கரும்பு, சர்க்கரை எல்லாத்துக்குமா சேர்த்து மொத்தமாக அரசாங்கம் செலவிட போகிற பணம் பார்த்திங்கன்னா 6,936 கோடி. இந்த எல்லாத்தையுமே, அதாவது பரிசு தொகையையும் பொங்கல் தொகுப்பையும் வேட்டி சதையையும் பொங்கலுக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் வழங்கணுன்ட்டு நியாய விலை கடைகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டாச்சு. ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு டோக்கன் வழங்குகிற வேலையை நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டோக்கனில் குறிப்பிட்ட நாளில் அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் போய் நின்னால் பரிசு தொகையை முழுசாக பெறலாம். ரூ. 3000 கையில் கொடுப்பாங்கன்ட்டு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதனால் நண்பர்களே, உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு அரிசி வழங்கப்படும்னா உங்களுக்கு இந்த ரூ. 3000 வேஷ்டி சட்டையும் மற்றும் கரும்பு, அரிசி மற்றும் சர்க்கரை போன்ற பொங்கல் தொகுப்பும் ரெடியாக காத்திருக்கு. உரிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி டோக்கன் வழங்கப்படுறதுனால எந்தவித டென்ஷனும் ஆகாதீங்க. உங்களுக்கு டோக்கன் வரும். குறிப்பிட்ட நாளில் போய் நின்று அந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி நிம்மதியாக வீட்டுக்கு போங்க. இந்த பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடுங்க. வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு அநேகமாக அந்த ரூ. 3000 கொடுத்துருக்கலாம். ஆனாலும் மக்கள் பயன்பெறும் வகையில் அது இருக்கிறதுனால எல்லோருமே மகிழ்ச்சி அடையணும். இந்த ரூ. 3000 பரிசு தொகை பற்றியும் பொங்கலுக்கான வேட்டி சட்டை மற்றும் பொங்கல் தொகுப்புகளை பற்றியும் உங்களுடைய எண்ணங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன, கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவுக்கு இன்னும் டோக்கன் கொடுக்கல, இல்லை ஏதாவது சிக்கல் இருக்குனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ட்விட்டர் மூலம், ஃபேஸ்புக் மூலம் முதல்வர் அலுவலகத்துக்கு நம்ம கண்டிப்பாக டேக் பண்ணி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். வரும் பொங்கல் மிக சிறப்பான ஒரு அற்புதமான பொங்கல் ஃபெஸ்டிவலாக உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இருக்கணுன்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்.